பொன்னியின் சார், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து ஒரு 4 இடங்களில் செஞ்சி, விக்கிரவாண்டி, தருமபுரி மற்றும் ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போது அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக பேரவையிலும் சட்டப்பேரவையில் அவர்களுடைய அணுகுமுறை மற்றும் வெளியிலும் அவர்களுடைய அணுகுமுறையின் மூலமாக ஒரு பேசுபொருள் இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக தான் இன்று இந்த இணைப்பு முயற்சி நடந்து அது டாக்டர் ராமதாசிடம் தெரிவித்து அதற்கு ஒப்புதல் தெரிவித்ததற்கு பின்னர் தான் இன்று இந்த திருமண நாளில் அவர்கள் பிரிந்தவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணியில் அவங்க தொடருவாங்களா இல்லை கூட்டணி மாறுவாங்களா? இல்லை, அவங்க இணைஞ்சதுக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. சரி, தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பெரும்பாலும் ஆதரவு கொடுத்து நிலையான ஆட்சிக்காக பெரும்பான்மைக்கு ஒரு ஆதரவும் கொடுத்துட்டாங்க. அதை மீறி தாவேக்கா விஜயுடைய கட்சி அதிமுக சைட்லேருந்து சில எம்எல்ஏக்களை இழுக்கிறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணாங்க. அது ஆதரவு தெரிவிக்கிற வரைக்கும், அதாவது சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வரைக்கும் போச்சு. அதற்கு மேலே அதனுடைய பலன் பெரிய அளவில் கிடைக்கல. அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது. இப்போ நம்ம எந்த கோணத்தில் பார்க்குறோன்னா, தாவேக்காவுக்கு திமுகலேருந்து பிரிந்த கட்சிகள் மேலே, இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வெளியேந்து ஆதரிக்கிற கம்யூனிஸ்டுகள் மேலே முழு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. இது யதார்த்தமான உண்மை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் அவங்க பங்குன்னு சொன்னது தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கு. தேர்தலுக்கு பிறகு நாங்கள் மெஜாரிட்டியாக இருந்தாலும் எதிர்கட்சி வரிசையிலேருந்து வந்தால் கூட நாங்கள் கூட்டணியில் பங்கு கொடுப்போம்லாம் அவங்க சொல்லவே கிடையாது. இப்போ அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்கறது அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றது இல்லை, வேற வழி இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் அவங்க. மற்றபடி மெஜாரிட்டின்னு தனி மெஜாரிட்டின்னு கிடைக்கல. அப்போது கூட்டணியில் சேர்ற கட்சிகளுக்கு வேற வழி இல்லாமல் அவங்க கொடுத்து தான் ஆகணும், கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் அவங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லாத காலத்தில் வேற பக்கத்துலலாம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்றது தேடுறாங்க. அதிமுகவிலேருந்து தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. இப்போ ஒருவேளை அன்புமணி அந்த விதத்தில் தான் அன்புமணி ஆதரவு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா 4 சீட்டு கம்யூனிஸ்ட் வெளியேந்து ஆதரிக்கிறாங்க. மற்றவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல்ஓ உள்ள போயாச்சு. வைகோ முழு மனசோட ஆதரவு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது உதயசூரி சின்னம். அந்த 2 எம்எல்ஏக்களும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க ராஜினாமா பண்ணலாமா அப்படின்றதுக்கு அவங்க பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை அப்படின்ற எண்ணம் எல்லா இடத்துலையும் தெரியுது. அது தெளிவா 27 என்ன முடிவு தான் எடுப்பாங்க நினைக்கிறீங்க வைகோ? அப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டாங்க. ஆமாம். திரு மருத்துவர் ஐயா தனியாகவும் நின்று பார்த்துட்டார். தேர்தல் கமிஷன்லையும் சரி, வழக்குகள்லையும் போட்டு அந்த எல்லாத்துலேயும் பெரும்பாலும் மாம்பழ சின்னமும் கட்சியும் அன்புமணி ஐயா கிட்ட போயிருச்சுன்றது தெரியும். இந்த தேர்தல் ரிசல்ட்லையும் பார்த்தீங்கன்னா தோல்வி முகத்தில் இருக்கிற பக்கத்துலேருந்து ஒரு கணிசமான எம்எல்ஏகள் கிடைச்சிருக்காங்க. 18ல் ஒரு 4 ஜெயிச்சிருக்காங்க. அப்போ தோல்வியில் இருக்கிற கட்சி திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் தோல்வியில் ஒரு 4 ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ ரெகக்னேஷன் ஓரளவுக்கு இருக்குது கட்சியை பொறுத்த வரைக்கும், மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் இருக்குதுன்னு போது இந்த நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அப்பா கிட்ட சேர்றதுக்கு. ஆனால் இது வரைக்கும் அவர் அவங்க அப்பா விமர்சனம் பண்ணதே கிடையாது. அன்புமணி ஒன்றும் பண்ண அவரு விமர்சனம் பண்ணிக்கிறார் பெரியவருடைய. இவரை சார்ந்தவர்களோ கூட பெரிய அளவில் அவரை விமர்சனம் பண்ணதில் அவர் கூட இருந்தவங்கள விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பெரியவர் கூட இருந்ததை விமர்சனம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ எல்லாருக்கும் தெரியும் எந்த நேரம்னாலும் இவங்க சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம்மளே பேசியிருக்கிறோம், நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்னு பேசியிருக்கிறோம். அது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. தேர்தலுக்கு முன்னாடி சேர்ந்து இப்போ இது அவங்க போயிட்டு உணர்ச்சி வசப்பட்டு நல்லா பேசி சரி அந்த பாசத்தை வெளிப்படுத்தி எதிர்காலத்தில் இணக்கமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கூட்டணி என்ன விஷயம்னா, ஒருவேளை விருப்பம் கூட இருக்கலாம், நான் என்னன்னு சொல்லலை. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என்னைக்கு நான் அதே மாதிரி தாவேக்காக்கும் விருப்பம் இருக்கலாம். ஏன்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் மெஜாரிட்டி இருந்தால் தான் இவர்கள் நம்மளை ரொம்ப அச்சுறுத்த மாட்டாங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அப்படின்ற எண்ணமும் இருக்கலாம். அதனால் அந்த காய் நகத்தில் இருக்கலாம். ஆனால் யதார்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, எங்களுக்கு பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ரெண்டும் ஒரே துருவம் தான். இந்த 2 இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், அது எந்த சூழ்நிலை தான் சரி. இதை விட்டு என்ன சொன்னார்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த வடிவத்தில் வந்தாலும், அது சின்ன வடிவத்திலையோ பெரிய வடிவத்திலையோ பிளந்தோ உடைந்தோ வந்தா கூட சரி, அந்த சைடில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு.